ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மைண்ட் செட். நம்ம மைண்டை வெற்றிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் கண்டிஷனை முழுசாக மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தூங்க போகிறப்ப சின்ன மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த சில மைண்ட் எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டைம் தான் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு மார்னிங் ரூட்டீன்ஸோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான ஈவினிங் ரூட்டீனை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டராக மாறும்னு பல பேருக்கு தெரியாது. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற 7 ஸ்ட்ராட்டஜிஸ் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நபராக உங்களால் மாற முடியும். அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்படி ரீப்ரோக்ராமிங் ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுறப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹவு த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க்ஸ். நீங்கள் தூங்க போகிறப்ப உங்கள் மைண்டோட ஒரு பார்ட் ஆஃப் ஆகியிருக்கும். இதை கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தூங்கினாலும் உங்கள் மைண்டோட இன்னொரு பார்ட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதை சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு 95 to 99% காரணமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் உங்களோட ஒவ்வொரு நாள் போகிறதுக்கும் கான்ஷியஸ் மைண்ட் காரணம் கிடையாது. எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டால் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை விட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் 100 times பவர்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதை நம்மளோட ஹேபிட் மைண்டாக மாற்றுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. ஏன்னா இதுவரை சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம இப்படி தான் இருக்கணும், அப்படி தானே இதுவரை இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கல, இனி ஏன் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும். இப்படி நம்ம ரொட்டீனில் இருந்து விலகிறது நம்மளோட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சக்ஸஸ்க்கு நம்மளை தயார்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை தயார்படுத்தி ஆகணும் இல்லையா? ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரு ஹேபிட்டுவல் மைண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வெற்றியையும் நம்மளால் அடைய முடியும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வரப்போ உங்களோட அந்த பவர்ஃபுல்லான சப்கான்ஷியஸ் மைண்டையும் சக்ஸஸ் அடையிறதுக்காக ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராமிங் பண்ண போகிற அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, பிளான் யுவர் டே. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைய தினம் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி போகணும் அப்படின்றத செட் பண்ணுங்கள். எப்போ நான் தூங்கி எந்திரிக்கணும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டேவை இன்றைக்கே பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் சரியாக இருக்கணும்னா முன்னாடி நாள் நைட்டில் இருந்தே அதை பற்றி யோசிக்கணும். நீங்கள் ஒரு டேல வின் பண்ணணும்னா அந்த டேவோட மார்னிங் டைமை முதல்ல வின் பண்ணணும். ஆனால் நிஜத்தில் நீங்கள் மார்னிங்கை வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல் நாள் ஈவினிங்கை வின் பண்ணணும். அதனால் ஒரு நாளோட முடிவில் கொஞ்ச நேரமாச்சு அந்த நாளோட முடிவில் என்ன நடந்துச்சுன்னு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இப்படி முன்னாடி நாளே நீங்கள் அடைய நினைக்கிற பெரிய விஷயத்தை பற்றி பிளான் பண்ணுறது உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்பர் 2, ரிவ்யூ யுவர் கோல்ஸ். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறது மூலயமா ஒர்க் ஆகுது. உதாரணமாக காலையில் டீஆர் காஃபியை குடிச்சிட்டு எப்போவும் ஒரு நாளை தொடங்குறவங்களுக்கு ஒரு நாள் டீஆர் காஃபி சாப்பிடல அப்படின்னா அந்த நாளே ஓடாது. இப்படி நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மூலயமா தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யுது. அப்படி தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லையும் செயல்கள்லையும் நல்ல சேஞ்சஸை கொண்டு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா சக்ஸஸ்க்கு தேவையான விஷயங்களை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கார் ஓட்டினதையும் எழுந்து நடந்ததையும் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அதை ஒரே ஒரு முறை பண்ணதாலெல்லாம் உங்களுக்கு அது பழக்கமாக மாறி இருக்காது இல்லையா? ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப செஞ்சதால தான் நீங்கள் நல்லா நடக்கிறீங்க, கார் ஓட்டுறீங்க இல்லையா? இந்த ரிப்பிட்டேஷன் ஒர்க்கை தான் இப்போ நீங்கள் சக்ஸஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுங்கள், அதை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. இதில் நீங்கள் உங்களோட மைண்டை சக்ஸஸ்க்காக செட் பண்ணணும். உங்கள் கோல்ஸை எழுதி வச்சோ இல்லை ஒரு விஷன் போர்டில் டெய்லி பார்க்கறது மூலமாவோ இல்லை தினமும் சத்தமாக அந்த கோல்ஸை வாசிக்கிறது மூலமாவோ உங்கள் கோல்ஸை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தொடர்ந்து ஒரு விஷயத்தை ரிப்பிட்டேஷனாக பண்ணும்போது தான் கற்றுக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நைட்டில் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஆக்டிவான டைமில் நீங்கள் உங்கள் கோலை ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் தூங்கினாலுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் கோல்ஸ்க்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கோல்ஸ்க்கு தேவையான சொல்யூஷன்ஸை உங்களுக்காக ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்பர் 3, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இது பெருசாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ்லாம் இல்லை.
தேங்க்ஃபுல்லான விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சிம்பிள் இமெயில் அனுப்புறதா கூட இருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புறதா கூட இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த்காக இல்லை உங்களோட நலனுக்காக கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ஸை சத்தமாக வாசிக்கிறதா கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா நிறைவான விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்காகவும் கிரேட்ஃபுல்லாக உணர வைக்கும். இந்த கிராட்டிடியூட் எக்ஸசைஸை தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது உங்களை வெற்றிக்காக செட் பண்ணணும். இந்த பிராக்டிஸ்க்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் அந்த நாளில் எதெல்லாம் கிடைச்சதுக்காக பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். இதை நீங்கள் அமைதியாக தூங்குறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை யோசிச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை அந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் டைரியில் எழுதிட்டே வரலாம். நம்பர் 4, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஃபேமஸ் இன்வென்டரான தாமஸ் ஆல்வா எடிசன் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணாமல் தூங்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் தூங்க போகும்போதும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்பாக தான் இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியும் கவலைப்படவே கூடாது. நான் இவ்வளோ கடனை கட்ட வேண்டியது இருக்கே, வேலை செய்கிறப்ப ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை போக மாட்டேங்குதுன்னு நினச்சி கவலைப்படவே கூடாது. இதுக்கெல்லாம் பதிலாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, தொழில் தொடங்கணுமா, இல்லை பேஷனுக்காக வேலை செய்யணுமான்னு என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும். அடுத்தடுத்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கேள்வியிடப்படுத்ததையும் அதுக்கான பதில் உங்களுக்கு நடுராத்திரில கிடைச்சதையும் நினச்சி பாருங்க. நீங்கள் இப்படி கேட்டுட்டு படுக்கக்கூடிய கேள்விக்கான பதில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கிடைக்கலாம், இல்லை காலையில் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் குளிக்கும் போது கூட கிடைக்கலாம். இதுதான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் 24/7 வேலை செய்கிறதுக்கான எக்ஸாம்பிள். உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதாச்சும் ஆன்சர்ஸ் கிடச்சிருந்தாலோ ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் வந்திருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால கவலைகளை நினச்சிட்டு தூங்க போகிறதுக்கு பதிலாக உங்களோட கேரியர்ஸ் பற்றின கேள்விகள், உங்களோட பிஸ்னஸை பற்றின கேள்விகள், உங்கள் ஹெல்த்தை பற்றின கேள்விகள், ரிலேஷன்ஷிப்ஸை பற்றின கேள்விகள்னு எதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களோ அதை பற்றின கேள்விகளை சத்தமாக கேளுங்க. பதில் கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையோட நீங்கள் தூங்க போங்க. அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லானது. நீங்கள் தூங்குறப்ப அது உங்கள் கேள்விக்கான பதிலை தேட வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது முதல் தடவை வேலை செய்யலை அப்படின்னா உடனே இந்த ப்ராக்டிஸை விட்டுடக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கேள்விக்கான பதில் உங்களை தேடி தானாக வரும். நம்பர் 5, ஹிப்னோதெரப்பி. ரீப்ரோக்ராமிங் எக்ஸசைஸை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த லாங்குவேஜில் பேசுதோ அதே மொழியில் நீங்களும் அதுக்கிட்ட பேசணும். இதை ஹிப்னோதெரப்பி மூலமாக தான் பண்ண முடியும். இந்த ஹிப்னோதெரப்பியில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வேவ்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் சர்டிஃபைடு ஹிப்னோதெரபிஸ்ட் யார்கிட்டையாவது போய் இந்த தெரப்பியை எடுத்துக்கலாம். இல்லைனா ஆன்லைன் ஆடியோஸ் அவைலபிளாக இருந்தால் அதை கேட்டுகிட்டே தூங்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது அது உங்களோட ப்ரோக்ராம்ஸை சேஞ்ச் பண்ணும். அதனால 95 to 99% உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் பயன்படுத்தி உங்களால் உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அது மூலயமா நீங்கள் வாழ்க்கையில் எதை அடையலாம்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணலாம். இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனா கூட 1-2 ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்கள் பிஸ்னஸ் அண்ட் பர்சனல் லைஃப்லையும் பல வெற்றிகளை அடைய முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரே நாள் நைட்டில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. வெற்றின்றது ஒரே நாள் நைட்டில் கிடச்சிடாது. நீங்கள் தினமும் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்றது உங்களை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் உங்கள் ட்ரீம் அடைய 2 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். அதனால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இனியும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.